லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை கண்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வீடுகளுக்கு திரும்புவதால் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். மக்கள் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? மக்களுக்காக போக்குவரத்து ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு சாகச நிகழ்ச்சி. பல்வேறு விமானப்படை வீரர்கள் இதில் சாகசத்தை ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியை இலவசமாக காணலாம் என தமிழக அரசு மற்றும் விமானப்படையினர் தெரிவித்த நிலையில் பல்வேறு பொதுமக்கள், அதாவது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் இன்று காலை 6 மணி முதலே குவிய தொடங்கினர். குறிப்பாக மொத்தம் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மெரினாவில் இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக அங்கு குவிந்த நிலையில் சென்னை முழுவதுமே பெரும் ஸ்தம்பித்தது. குறிப்பாக இது மட்டுமின்றி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் கூடியதால் அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகன நெரிசலில் சிக்கி பல பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியை காண முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வாகனங்கள் மூலமாக வந்ததால் போக்குவரத்து போலீசாரும் அங்கு கட்டுப்படுத்த முடியாமல் திணறக்கூடிய நிலையில் ஏற்பட்டது. மேலும் இதில் சிக்கியதால பலர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் பலர் கொண்டு இங்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் மூலமாக காணக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. குறிப்பாக இதனால் அதிகப்படியான பொதுமக்கள் வருகையின் காரணமாக ரயிலானது சற்று தாமதமாக ஏற்பட்டு வந்ததாக இங்குள்ள பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு ஏற்பட்டது. மேலும் 12:30 மணிக்கு மேல் தான் ரயில் வந்ததாகவும் இதற்கு முன்னதாக வந்தால் தாங்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டிருப்போம் எனவும் இங்கு இருக்க பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது இந்த சாகச நிகழ்ச்சியானது 11 மணி முதல் 1 மணி வரை முடிந்த நிலையில் தற்போது அங்கு பார்த்தக்கூடிய பாதி மக்கள் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் தான் கூடியுள்ளனர். மொத்தமாக இந்த சாகசத்தை கண்ட பின்பு மொத்தமாக வருவதால் இங்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் முழுவதுமே பெரும் தலைவலாக தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இதில் நம்முடன் இந்த கண்ட பொதுமக்கள் இருக்கார். சார், இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது? எப்படி பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்தேன் சார், நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க விமானப்படை. ஆனால் கூட்டம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, சரியான கூட்டம். வண்டியெல்லாம் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க. என்ஜாய் பண்ணுவோம். எங்கேருந்து வரீங்க சார்? நான் வெளியாகத்துலேருந்து வரேன். எவ்வளோ மணி நேரம் ஆச்சு போக்குவரத்து? 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல். அங்கேருந்து நாங்கள் நடந்துகிட்டே வந்தோம், எல்லாருமே நடந்து வந்தோம். ரிட்டர்ன் இங்கேருந்து இதில் போட்டுருக்கோம். போக்குவரத்து வசதி எப்படி செய்யப்படும்? போக்குவரத்து தான் வசதி, ட்ரெயின் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதுவும் சிந்தாதிரிப்பேட்டை இங்கேருந்து இறங்கி வேறு பஸ் முடிச்சது ட்ரெயினில் தான் போயிடும், வண்டி இல்லை. மற்றொரு பொதுமக்கள் திருவள்ளூர்லேருந்து வந்துருக்குறோங்க. திருவள்ளூர் பஸ்லேயே டைம் போயிடுச்சு, நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த நிகழ்ச்சியே பார்க்காம பஸ்லேயே இருந்துட்டோம். அங்கேயே 1.5 வரையும் ஆகி போச்சு. பஸ்லேயே 1.5 வரையும் ஆகி போச்சு. திருவள்ளூர்லேருந்து வந்துருக்குறோம், பார்க்க முடியல. ஒன்லி எம்ஆர்டிசி ட்ரெயின் மட்டும் தான் இங்கே ஓடி இருக்குது. நான் ஏற்கனவே சண்டேன்றனால சண்டேல கட் பண்ண ட்ரெயின்லாம் ஓடவே இல்லை. ஒரு ட்ரெயினும் குறைஞ்ச பட்சம் அவங்க ஒரு ட்ரெயினில் 10,000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இதை வேறு படிக்கட்டில் ஏற முடியல. இவன் ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணலை. பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சூறு தான் அதிகமாக இருக்குது. இதில் போலீஸ் ரெஸ்பான்ஸ் கிடையாது. டிராஃபிக் கிளியர் பண்ணலை. முதல் விஷயம் இதை சொல்லணும். டிராஃபிக் எங்கே இருக்குது? நாங்கள் 2 வீலரை விட்டுட்டு நாங்கள் இப்போ ட்ரெயினில் வந்திருக்கோம். இப்போ போய் மட்டும் 2 வீலர் எடுக்கணும். அங்கே டிராஃபிக் கிளியர் பண்ணுற ஒரு போலீஸ்கார் கிடையாது. எதுக்காக அப்போ இது பண்ணுறாங்க மக்களை? எதுக்கு இவ்வளோ பேர் கூப்பிடுறீங்க? கூப்பிட்டா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுங்கல்ல. சொல்லுங்கள், கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இப்போ குழந்தை முடியல எங்களால். திருப்பி நாங்கள் பெரம்பூர் போனோம். இப்போ எங்களை வீட்டில் விட்டுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு போகணும். இவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஒருத்தர் கூட கிடையாது. நீங்களே என்ன போய் பாருங்கள், ஒரு போலீஸ் கூட கிடையாது. பார்த்தோம், நல்லா இருந்தது. ப்ரோக்ராம் சூப்பராக இருந்தது. ப்ரோக்ராம் எந்த குறையும் கிடையாது. இது வரைக்கும் பார்க்கல. இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்துருக்கோம் சென்னையில். நல்லாயிருக்கு. நாங்கள் சென்ட்ரல்லேருந்து இங்கே 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்தே தான் வந்தோம். அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லை, ஆட்டோவும் போக முடியல. அது மட்டும் இல்லாத சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் மயக்கம் போட்டு, அது மட்டும் இல்லாத போலீஸ் அங்கங்கே ஜீப்பை நிறுத்திட்டு இதுதான் பண்ணுறாங்களோ தவிர டிராஃபிக் கிளியர் பண்ண மாட்டாங்க. பைக்லாம் அப்படியே நிற்கிது. அது மட்டும் இல்லாத ரோட்லேயே பீச் அங்கே இருக்குன்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர்லேருந்து இங்கேயே நின்றுட்டுருக்கோம். எங்களால் இங்கேருந்து நகர கூட முடியல, ஒரு ஸ்டெப் கூட நகர முடியல, பின்னாடியும் வர முடியல, ஒரு கிளியரன்ஸும் இல்லை. இதுக்கு நீங்கள் கூப்பிடாமே இருந்துக்கலாம். ஆனால் ஷோலாம் நல்லா தான் இருந்தது, உள்ளே போக முடியல. அதுதான் ஒரு இதுவாக இருக்குது. பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டுவது ஒரே ஒரு கருத்து தான். சரியான முறையில் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படவில்லை எனவும் தாமதமாக ரயில் மற்றும் போக்குவரத்து வந்ததால் எங்கள் குற்றச்சாட்டு. மற்றொருவர் நம்மளோட இருக்கார். சார்,
எப்படி சார் இருக்கு? ப்ரோக்ராம்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் போலீஸ் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. 2 கிலோமீட்டர் நாங்கள் வண்டி அங்கே விட்டுட்டு நடந்து வர மாதிரி இருந்தது. தண்ணிக்கான ஃபெசிலிட்டிஸு, ரெஸ்ட் ரூம்க்கு இவ்வளோ க்ரௌட் வருதுன்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணல. ஆனால் ப்ரோக்ராம் வைஸ் சூப்பராக இருந்தது. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். பொதுமக்கள் பலரும் வந்து தெரிவிப்பது என்னவென்றால், சரியான முறையில் போக்குவரத்து வசதி மற்றும் பராமரிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் தாங்கள் முன்னதாகவே சென்று அந்த நிகழ்ச்சியை கண்டிருப்போம் எனவும், எந்த விதமான இடையூறு இல்லாமல் பார்த்திருப்போம் எனவும், இந்த போக்குவரத்து நெரிசல் இடையூறு காரணமாகத்தான் தாங்களால் வந்து பார்க்க முடியல எனவும், மற்றபடி சாகச நிகழ்ச்சியானது மிகவும் அருமையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பார்த்த பொதுமக்கள் வந்து தங்களிடம் வந்து கருத்து தெரிவிக்கின்றனர். இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை கண்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வீடுகளுக்கு திரும்புவதால் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.